நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு வேற சில விஷயங்கள் தோணுச்சு. ஒண்ணு வந்து இந்த பசங்களுக்கான ஒரு கான்பிடன்ஸ் இருக்குல்ல. இப்ப இந்த பக்கம் உட்கார்ந்தக்கூடிய பசங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய முகபாவனைகள், அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களுடைய அவங்க இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. ஷோட பிகினிங்ல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த தன்னம்பிக்கை எங்கே இருந்து வருதுன்னு நான் யோசிப்பாரு. இயல்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை நீங்க உங்களுடைய படிப்பில இருந்தும் உங்களுடைய ஆளுமையில இருந்தும் ஒரு தன்னிறைவுல இருந்தும் வரணும். ஆனா பல சமயங்கள்ல உங்களுடைய நீ அணியக்கூடிய ஒரு ஆடை, உங்களுடைய பின்னணி, உங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு ஒரு போலியான தன்னம்பிக்கை தான், ஒரு பொத்தலான தன்னம்பிக்கை தான். அந்த விஷயத்தை நீங்க கடைசியில் உடைச்சு விட்டீங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க இரண்டு தரப்பினருக்கும் ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு அறிவார்ந்த பின்புலம் எதுவும் கிடையாது. அப்ப அப்படிங்கிறது நீங்க காட்டுறீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்தகம் ஞாபகம் வருது. மால்கம் கிளாட்வெல்லோட அவுட்லேயர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். அதுல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க ஒரு குழந்தைய வந்து அவர் வந்து இரண்டு தரப்பு பெற்றோர்களிடம் கூட வசித்து ஆய்வு செய்கிறார். ரொம்ப ஏழை மாணவர்களுடைய அப்புறம் அந்த பெற்றோர்கள், ரொம்ப பணக்கார பெற்றோர்களுடன் போய் வசித்து கிளாட்வெல் வந்து ஆய்வு செய்யறாரு. ஒரு சம்பவத்தை அவர் சொல்றாரு. ஒரு பணக்கார அம்மா அப்பா வந்து ஒரு பணக்கார அம்மா தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு மருத்துவரை கூட்டு போறாங்க, கார்ல போறாங்க, இவரும் கூட போறாரு. போகும்போது வந்து அந்த அம்மா வந்து குழந்தைகிட்ட கேட்கறாங்க, நீ இன்னைக்கு வந்து உங்க டாக்டர்கிட்ட சொல்ல போற, உனக்கு உடம்புக்கு என்ன முடியல, என்ன பிரச்சனைன்னு சொல்ல போற, நீ எப்படி கேட்க போறங்கிறத சொல்லுன்னு சொன்னா அவங்க பையன் சொல்றான். அவர்கிட்ட தைரியமா பேசணும், அவர்கிட்ட நீ விசாரிக்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. போனோட அந்த பையன் ரொம்ப தெளிவா டாக்டர்கிட்ட, சும்மா குட்டி பையன் 8 வயசு பையன் வந்து பெரிய டாக்டர்னு யோசிக்காம, டாக்டர் எனக்கு இது இருக்கு அது இருக்கு அது என்ன பண்ணலாம் அப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு வளர்ந்த பையன் மாதிரி பேசலாம். இதே வந்து ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கூட்டு போகும்போது அம்மா தான் பேசுறாங்க, குழந்தைய பேச விட மாட்டாங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆறான் அப்படின்னா அந்த அம்மா போய் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவத்தை அவர் கோட் பண்ணிருக்காரு. போய் சண்டை போடுவாங்க, எங்க பையனுக்கு இன்னொரு டெஸ்ட் கொடுங்க, நல்லா படிக்கக்கூடிய பையனா எப்படியோ ஃபெயில் ஆயிட்டா திரும்ப டெஸ்ட் கொடுங்க, சண்டை போடுவாங்க. இதே ஒரு ஏழை அம்மானா வந்து சரி பரவாயில்ல நம்ம பையன் தான் படிக்கல போல அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சு விட்டுறேன். இப்போ நிறைய வித்தியாசங்கள். அப்ப சின்ன வயசுல இருந்தே இவங்களை ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்குறாங்க. இந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு சரியான ஒரு வலுவான ஒரு ஃபவுண்டேஷன்ல இல்ல. அதனாலதான் அவங்க வந்து ஈஸியா சில கட்டங்கள்ல வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். என்னுடைய பேராசிரியர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு சாதாரண ஒரு எளிமையான பின்புலத்தில் வரக்கூடிய ஒரு பையனுக்கும் ஒரு பணக்கார ஒரு நல்ல கல்லூரியில் படித்து வந்தக்கூடிய பையனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கில புலமையை பத்தி ஒரு வித்தியாசத்தை என்ன சொல்றாருன்னா, ஒரு லயலா கல்லூரி ஆகட்டும், எம்சிசி ஆகட்டும், ஒரு உயர்தட்டு கல்லூரி சேர்ந்த பையனுக்கு வந்து நல்ல வேகமா சரளமா ஆங்கிலத்தில் பேச வரும். ஆனா அவங்களை எழுத சொன்னீங்கன்னா தவறு செய்வாங்க. இப்ப அவர் வந்து இதுல இப்படி தவறு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பையனுடைய ஒரு ஆங்கிலத்தை எடுத்து திருத்தினாருன்னா அந்த பையன் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடும், ரொம்ப ஹர்ட் ஆயிடும் அவர் சொல்லுவாரு. அவன் புண்பட்டு போயிடுவான். இதே வந்து நீங்க வந்து ஒரு ஏழை மாணவன் இல்ல சாதாரண ஒரு எளிய கல்லூரியில் வரக்கூடிய பையனை வந்து நீங்க வந்து திருத்தினீங்கன்னா அவன் வந்து எவ்வளவு திட்டினாலும் அவன் திட்டம் வாங்கிப்பான். அவர் ரொம்ப பணிவா சாதாரண திட்டுறாரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் திருந்த முயற்சி பண்ணும். இவங்களை நீங்க திருத்தவே முடியாது. ஏன்னா அவங்க அடிப்படையில வந்து இது ஒரு மமதையா ஆணவமா, இது ஒரு போலியான தன்னம்பிக்கை, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு, வலுவா இருக்கு. இப்ப இது வந்து இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து நீங்க இங்க உடச்சு விட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த மாணவர்கள் சில பேர் பேசும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட கேள்வி நீங்க கேட்கும்போது தொடர்ச்சி வந்த நிறைய பேர் அவங்களுடைய நேரத்தை பத்தி சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய நேரத்தை நான் ரொம்ப வீணடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது சார்ந்த ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் கூட வெளியே போறது, ஊர் சுத்துறது. இதே விஷயம் நீங்க இவங்ககிட்ட கேட்டீங்க, இவங்களும் நிறைய ஊர் சுத்துவாங்க, இன்னும் நிறைய இடங்களுக்கு போவாங்க, நேரத்தை வீணடிப்பாங்க. பட் அவங்க நேரத்தை வீணடிக்கிறத நினைக்க மாட்டாங்க. இப்ப இது கூட ஒரு வர்க்க ரீதியான விஷயம் தான் நினைக்கிறேன். இப்ப எனக்குள்ள கூட அந்த ஒரு குற்றம் சம்டைம்ஸ் இருக்கும். இதான் நேரத்தை வீணடிக்கிறோமோ அப்படின்னு என்ன எனக்கு இந்த வயசுல எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இது கூட வந்து நம்ம ஒரு நேரத்தை வீணடிப்பது, ரொம்ப ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்து ஒரு வர்க்க ரீதியான விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளாடி பிளே ஆயிட்டே இருக்கு. என்னுடைய பேராசிரியர் இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, ஆங்கில சம்பந்தமாவே சொல்றேன். அவர் சொல்லுவாரு, நீங்க ரொம்ப கீழ்த்தரலையும் அவருடைய பசங்க வந்து எவ்வளவு நல்லா வாழ்க்கையில முன்னேறி மேல வந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சில வார்த்தைகள் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்புவாங்கன்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அது வந்து அவர் சொல்லுவாரு, இது வந்து அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், சைக்காலஜிக்கலான விஷயம், எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு இடறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அவங்களுடைய பின்னணி வந்து எப்பவுமே அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ எனக்கு மால்கம் கிளாட்வெல் தான் திரும்ப ஞாபகம். அவர் வந்து ஒரு அழகான வித்தியாசம் சொல்றாரு. இரண்டு தட்டுல இருந்து வரக்கூடிய ரெண்டு பசங்க ரொம்ப திறமைசாலிங்க. இப்ப வினோத் காம்பளி, சச்சின் இருக்கிற மாதிரி. ஆனா ஒருத்தர் ரொம்ப மேல போயிடுவான், ஒருத்தர் எப்பவுமே கீழே இருப்பான். இல்ல ஒருத்தர் மேல வருவான், ஆனா அதனால அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி சஸ்டெயின் பண்ண தெரியாம கீழே வந்துருவான். இது ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மால்கம் கிளாட்வெல் ஒரு ஆய்வு பண்ணிட்டு சொல்றாரு, ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா பிராக்டிகல் இன்டெலிஜென்ஸ் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. பிராக்டிகல் இன்டெலிஜென்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து அறிவு இருக்கு,
நீங்க நிறைய படிக்கிறீங்க, ஒரு இயல்பான திறமை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஏதோ உங்களுடைய பின்னணி காரணமா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மனிதர்களை எப்படி கையாளுவது என்பதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கு. இது ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த பசங்கள் வந்து பல்வேறு தட்டை சார்ந்த ஆட்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. நீங்க ஒரு 12 வயசு பையன் கூட வந்து நல்ல ஒரு மேத்தட்டை சேர்ந்த பையன் வந்து எந்த அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட போயிட்டு நிகராக பேசுறாங்க ஒரு எண்ணம் அவங்க மனசு ஆழமா பதியுது. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு அதிகாரத்தில் உச்சத்தில் டாக்டர் பார்த்தா ஒரு பயம் வருது, அது ஒரு வெறுப்பா பின்னாடி மாறுது. 20 வயசுல வெறுப்பாகும், கோபமாகவும் மாறுது. உங்களை பார்த்தா ஒதுங்கி நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இது வந்து என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல வந்து இவங்களுக்கு வந்து மக்களோடு பழகுவதற்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும். நான் ரொம்ப திறமையான ஆளு, எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அந்த 4 பேர்ட்ட போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வாய்ப்பு வாங்குறதுக்கான ஒரு திறமை அவங்களுக்கு இல்லாம போகுதுன்னு சொல்றாரு. அடிப்படை திறமை இருப்பதற்கும் மனிதர்களோட போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த இயல்பான தன்னம்பிக்கை அது உங்கள்கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னா அதான் ஒரு பிராக்டிகல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த பின்னணி அவங்களை அப்பப்போ இழுக்குது, அது ஒரு சிக்கல், அது சிக்கல் தான். அப்ப இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதல் விஷயம், இப்ப நான் வந்து ஒரு சாதாரண மத்திய வர்க்கத்திலேருந்து வந்த ஒரு பையன் தான். நான் வந்து நேரம் ரொம்ப ஒரு மேல்தட்டு கல்லூரியில போய் படிச்சேன். நான் வந்து ரொம்ப மத்திய வர்க்கத்துல இருந்து ஒரு மேல்தட்டு கல்லூரியில் போய் படிக்கிறேன். எனக்கு சரளமா ஆங்கிலம் பேச வராது. ஆனா நான் என் கூட படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து கான்வென்ட்ல இருந்து வந்த பசங்க, ஆங்கிலத்தை வந்து தாய்மொழியாக கொண்ட பசங்க எல்லாம் கூட படிச்சிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் போட்டி போடுறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன நமக்கு முக்கியமான விஷயம்னா, சில சமயங்கள்ல வந்து நம்ம இவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்க கூடாது. இப்போ நீங்க வினோத் காம்பளி, சச்சின் டெண்டுல்கருடைய அந்த ஒரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, அவங்க பிரச்சனை காம்பளி தொடர்ச்சி அதை சச்சினோட கம்பேர் பண்ணிட்டே இருப்பார். அதனாலே அவரால் வந்து மேல வர முடியாம போகுது. அப்ப நீங்க வந்து விஷயம் பண்ண வேண்டிய விஷயம், உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க பார்க்க ரொம்ப தன்னம்பிக்கை தெரிவாங்க. அதனால நீங்க வந்து அவங்கள மாதிரி காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய கல்லூரியில் அந்த மாதிரி நிறைய மாணவர்களை பார்த்திருக்கேன். நம்மை பொறுத்தவரை நம்ம அளவில் நாம் தன்னிறைவானவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இந்த 2 தரப்பு விவாதங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஏற்கனவே நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். 2 வர்க்கத்தினர் வரும்போது என்ன வித்தியாசம் இருக்கும், என்னென்ன விஷயங்களை வேறுபடுவாங்க அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியோ ஒன்றும் கிடையாது. ஆனா ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நான் அதை வந்து நான் என்னுடைய ஒரு பின்னணியிலிருந்து நான் அதை சொல்ல முடியும். நான் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரியில் படித்தவன், பிஎஸ்சி பிசிக்ஸ் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் படித்தேன். படிச்சுட்டு 91ல் சென்னைக்கு நான் வந்தேன். சென்னைக்கு வந்தபோது நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு போகிறேன், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்ளிகேஷன் வாங்கி பார்க்கும்போது அதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல கோர்ஸ் எனக்கு முன்னாடி தெரியாது. அது ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு எம்ஏ ஜேர்னலிசம்னு ஒரு கோர்ஸ் பார்த்த உடனே சரி நம்ம படிக்கலாம். நான் சின்ன வயசுலேருந்து சிறு பத்திரிகைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன கடிதங்கள்லாம் எழுதுவேன். இந்த வாசகர் கடிதம்லாம் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். பத்திரிகை துறையில் வரலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறது வந்து அப்ளிகேஷன் வாங்கி பாக்குறதுக்கு முன்னாடி வரல எனக்கு தெரியாது. இத்தனைக்கும் எங்க ஊர், நான் கிராமத்துல இருந்து தான் வந்தேன். எங்க ஊர்ல படிச்ச குடும்பங்கள்ல நாங்க ஒண்ணு. எனக்கு என்ன தெரியும், என்ஜினியரிங் தெரியும், மெடிக்கல் தெரியும், இதே போன்ற வழக்கமான இப்ப இங்க சொன்ன விஷயங்கள். டீச்சர் ஆகலாம், என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியர். அதனால வந்து வழக்கமான என்ன கல்வி முறைகள்லாம் இருக்கோ அந்த முறைகள் பத்தி மட்டும்தான் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. என்னை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஊர்ல 10 ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு 5 பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்க, அரசு ஊழியர்கள். இப்படி இருந்த சூழல்ல நான் என்னுடைய ஊர்ல இருந்து மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எங்க வட்டாரத்திலே முதல்ல நான் ஜேர்னலிசம் படிச்ச ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான் நினைக்கிறேன் அந்த சமயத்துல. அந்த 91க்கும் 2014க்கு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. இதுதான் என்னோட மிகப்பெரிய அதிர்ச்சி. எல்லா தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும், பலவிதமான ஊடக வளர்ச்சி இருந்தும், எல்லா விஷயங்களும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தொலைக்காட்சி உட்பட எல்லா விஷயமும் பேசுறாங்க. எதுவுமே பேசாம இல்லை, எதுவுமே ரகசியம் கிடையாது. அப்படி இருக்கிற காலத்துல கூட இவங்களால வந்து பிஎல் டீச்சிங் இது போன்ற ஒரு அடிப்படையான ஒரு கல்வி பற்றி தான் பேச முடியுதுன்னு சொன்னா, இதை தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அது இதுதான். இடஒதுக்கீடுக்கான காரணமா வந்து சொல்லும்போது பொருளாதாரத்தை சொல்லாம சமூக கல்வி பின்தங்கிய நிலைன்னு சொல்றேன் இல்லைங்களா, அதுதான் இது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது உண்மையிலே வந்து பொருளாதார பிரச்சனை கிடையாது. எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு, எத்தனை விதமான ரோல் மாடல்ஸ் இருக்கு, இது ஏன் நமக்கு தெரியல? இது ஒரு முதல் கேள்வி. இதுக்கான பதில் என்ன, எங்கது நம்ம தேடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவார். இந்த சமூக ஏற்றத்தாழ்வுல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாருன்னா, சம அனுபவம் வேணும்னு சொல்லுவார். அதாவது ஒரு அனுபவம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அது கல்வி அனுபவமோ அல்லது வேற எந்த அனுபவமா இருக்கணும், அது இருந்தாதான் எதை நோக்கி போறதுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அனுபவம் இந்த தட்டு வர்க்கத்தினருக்கு இருக்கிறது போல இவர்களுக்கு இல்லை.
எங்க அந்த தோல்வி நடந்தது? அப்ப நான் ஊர்ல வந்து என்னுடைய தந்தையார் வந்து ஆசிரியரா வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஊர்ல வந்து படிச்சு வந்தவங்க எல்லாமே ஒரு தலைமுறைக்கு முன்பு மிக சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க. அப்போ வந்து ஒரு சமூக ரீதியாக ஏற்பட்ட ஒரு அரசியல் இருக்கு இல்லைங்களா? ஒரு சமூக தலைமை இருந்தது. சமூக தலைமை நான் சொல்றது அரசியல், ஆசிரியர், அல்லது வந்து என்னென்ன விதமான உள்ளூர்ல இருக்கக்கூடிய கல்வித்துறையா இருக்கலாம், அல்லது வந்து ஜாதி சங்கம் கூட இருக்கலாம். சமூக தலைமையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தங்களுடைய அடுத்த தலைமுறையினர் வந்து படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஷரை வந்து அந்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில வந்து வழக்கமான குலத்தொழில்கள்ல விவசாயம் இருந்தவங்க, நெசவாளியா இருந்தவங்க, பின்தங்கி இருந்தவங்க எல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில வந்து அடுத்த ஜெனரேஷன் வருது. 2வது 3வது தலைமுறை படிச்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு என்ஜினியரா இருக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க, ஐடி துறையில இருக்கிறாங்க, இன்னொன்னு துறையில இருக்கிறாங்க. ஆனா அந்த உடைப்பு வழக்கமான பாரம்பரியமான சூழல்ல இருந்து படிச்சுட்டு மேல வரணுங்கிற அந்த உடைப்பு வந்து 60கள்ல 70கள்ல ஏற்பட்டது. ஆனா சமூகத்தோட எல்லா தரப்புலயும் அது நடக்கல. சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நடக்குது. அதில் வந்து விடுபட்ட ஒரு பெரிய பரப்பு வந்து 60 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில் தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் நாம் வந்து பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா எல்லாருக்கும் மேல கடைசியான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அன்னைக்கு உண்மையிலே MA ஜெர்னலிசம் ஒரு கோர்ஸ் இருக்குதுங்கிறது எங்க ஊர்ல இருந்து தெரிஞ்சுக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்றைய ஊடக சூழல்ல உங்களுக்கு பல விஷயம் தெரியலன்னு சொன்னா குறைந்தபட்ச முனைப்பு கூட உங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அதை வந்து எந்த காரணம் கொண்டு நம்ம வந்து சமாளிக்கவோ அதை வந்து எக்ஸ்கியூஸ் சொல்றதுங்கிறது உண்மையிலே தவறானது. அந்த முயற்சி நீங்க தான் எடுக்கணும். நிச்சயமாக உங்களுக்காக அவர்கள் எடுக்க மாட்டார்கள், வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன். நிறைய மாணவர்கள் நான் சந்திச்சிருக்கேன். ரொம்ப காலங்காலத்துல பேப்பர் போட்டுட்டு பால் பாக்கெட் போட்டு படிக்கிறவங்களை பாக்குறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தட்டுல இருந்து படிக்கிறவங்களை பார்த்திருக்கேன். அவங்க ஒரு தலைமுறை இந்த பசங்க படிச்சு வந்த உடனே இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா வேலை எதிர்பார்க்கறாங்க. அவங்க கீழ்த்தட்டுல இருந்து மத்திய தட்டுக்கு போறாங்க, இல்ல கீழ் மத்திய தட்டுக்கு போறாங்க. அந்த ஒரு வளர்ச்சி அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி நான் பார்க்கும்போது இது ஒரு வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். இப்ப இவங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த என்ன வித்தியாசமான கோர்சஸ் போட்டோகிராஃபி ஒருத்தர் சொல்றாரு, மீடியா நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு போற சொல்றாங்க. எல்லாருமே அது பண்ண போறதா நான் நிஜமாவே நம்பல. சொல்லக்கூடிய பல பேர் ஆசைப்படுறாங்க. பட் இதுல கணிசமான பேர் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு, ஒரு BPO வேலையில ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்ல போய் செட்டில் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுதான் நம்ம சமூகத்தில் இது பொதுவான விஷயம். சார் சொல்றது உண்மைதான். பசங்களுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்போஷரோ பல விஷயங்களை பெரிய விஷயங்கள் தேடி படிக்கணுங்கிற ஆர்வமோ குறைவா தான் இருக்குங்கிறது உண்மைதான் சார் சொல்றது. ஏன்னா இன்னைக்கு பசங்க வேற விதமா மாறிட்டு இருக்காங்க. என்ன விதமா மாறிட்டு இருக்காங்கன்னா, பசங்க இன்னைக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பிராக்டிகலா, எப்படி சொல்றது, ஒரு அவங்களுடைய பெரிய ஆம்பிஷன்ஸ் இன்னைக்கு முன்ன அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சின்ன அளவுல வேலை, ஒரு திருப்தியான ஒரு செக்யூரான ஜாப் லைஃப், அந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பசங்க. அது ஒரு பொதுவான ஒரு கலாச்சார விஷயம் தான். எல்லா மாணவர்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வித்தியாசமாக எதையும் செய்யாமல் பொதுவான சகஜமான விஷயங்களை செய்து லைஃப்ல செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. இல்ல ஒருத்தரை மட்டுமே சொல்லல, அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையினுடைய ஒரு மூல காரணம் என்னங்கிறத பாக்குறோம். இன்னொன்னு அந்த எக்ஸ்போஷர் இருந்து ஆனா என்னால இந்த படிப்புக்கு போக முடியாது, இதுதான் சாத்தியம்னு முடிவு எடுக்கல அவங்க. அந்த எக்ஸ்போஷரே இல்லாம போகும்போது என்ன ஆகுது, அதுதான். வேற வழி இல்லாம நான் டீச்சர் ஆகிறேன் அப்படிங்கிறது வேற. எனக்கு ஆசை இருக்கு, நான் வந்து ஒரு பெரிய PhD முடிச்சுட்டு வந்து யூனிவர்சிட்டிலாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால 4th குரூப் எக்ஸாம் தான் எழுதிட்டு போக முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமா இருக்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு வசதிகள் பற்றி வந்து ஒரு அறிமுகமே ஆகாம போறதுங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையா நான் பாக்குறேன்.